கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவன நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை 3 யோவான் 11ஆம் வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. ஹல்லேலூயா. தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது தேவனை காணவில்லை, தேவனை பார்க்க முடியும். அதே நேரத்திலே ஒரு பாவி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவனை முகமுகமாய் தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில தான் நம்ம இருக்கிறோம். கெட்டு போற காரியங்கள் உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி நன்மை செய்யும் போது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், தேவனை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீ நன்மையானதை பின்பற்றும் போது தேவனை பார்க்க முடியும். அதே நேரத்தில் நீ அல்லது நான் தீமை நம்முடைய வாழ்க்கையில் தொடரும் போது அது அநேக சாபங்களை கொண்டு வரும், தடைகளை கொண்டு வரும், சத்துரு உள்ள வந்துடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்துரு எப்படி உள்ள வாரான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுல தீமை எப்பெல்லாம் உள்ள வருதோ அப்பந்தான் சத்துரு உள்ள வரான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்ய அர்ப்பணிப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும்ப்பா. 24 மணி நேரமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்படணும். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எங்கள் வாழ்க்கையில தீமையான காரியம் வேண்டாம்ப்பா. நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய கரத்தில் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாட்டில் இந்த சூழல் இருக்கிறவங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் அப்பா எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கரந்தொட்டு உன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்தான நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விடட்டும். ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே என்னுடைய எல்லா காரியங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூட உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் உங்களுடைய பிள்ளைகளை மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் எல்லா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பருக்கு முன்னால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.